السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد ما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. صدق الله العظيم. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் மாபெரும் அருளினால் இபாதுர் ரஹ்மான் உடைய சிஃபாத்துகள், பண்புகள், இவற்றை நாம் பார்ப்பதிலே இரண்டாவது அமர்விலே தினத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எம் அனைவர்களையும் அந்த ரஹ்மானுடைய அடியார்களாக ஆக்கி வைப்பானாக. நேற்றைய முதல் அமர்விலே வகுப்பிலே நாம் இபாதுர் ரஹ்மான் என்பதிலே ரஹ்மானுடைய அடியார்கள், இபாத் என்பது அப்தினுடைய தன்மை. ஒரு அடியான், ஒரு மனிதன் எப்படி அவனிடத்திலே அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி வாழுவது, ஆசைகளுக்கோ பணத்துக்கோ சூழலுக்கோ நண்பர்களுக்கோ அடிமையாகாமல் இந்த உலக வஸ்துக்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து இந்த வஸ்துக்களுக்கு அப்பால்பட்டு வஸ்துக்களை படைத்தாளுகின்ற ரப்புல் ஆலமீனுக்கு அடிமையாக வாழுவதற்குரிய சில அடிப்படையான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதன் தொடரிலே இரண்டாவது இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய இபாத் அடியார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இபாதுல் ஜப்பார், இபாதுல் கஹார், இபாதுல் ரஸாக் என்றெல்லாம் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களில் அந்த இபாதை இணைப்பதற்கு அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்த நாமம் என்ன? ரஹ்மான். ரஹ்மானினுடைய இபாதுகள், ரஹ்மானினுடைய அடியார்கள். இபாதுர் ரஹ்மான் என்ற வார்த்தையிலேயே ஒரு தனி இன்பம் இருக்குகிறது. அதை நீங்கள் உணர்கிறீர்களோ தெரியவில்லை. இபாதுர் ரஹ்மான், அந்த வார்த்தையை சொல்றதிலேயே தனி ஒரு இன்பம் இருக்குகின்றது அதிலே. எனவே ரஹ்மான் என்ற அந்த நாமத்தை அல்லாஹ் இங்கே சொல்லி இருப்பதிலே சில காரணங்கள் இருக்குகின்றது. ஒன்று, இபாதுர் ரஹ்மான், யார் உண்மையாக அல்லாஹ்வின் அடிமைகளாக அடியார்களாக வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அன்பு, இரக்கம், அருள், கருணை என்றும் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய அன்பிற்குள்ளவர்கள் அவர்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்குள்ளவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். இரண்டாவது, இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழுகின்ற அதே நேரத்திலே உங்களோடு சேர்ந்திருக்கின்ற சம காலத்து மக்களோடு நீங்களும் கருணையும் அன்பும் பாசமும் ரஹ்மத்தும் உடைய தன்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த இபாதினுடைய அடுத்த இரண்டாவது பண்பு, அல்லாஹ்வினுடைய அடியார்கள், நல்ல அடியார்கள். நல்லடியார்கள் என்று சொன்னால் இறைநேசர்கள், அவுலியாக்கள் என்று யாரையோ பற்றி பேசுகிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இபாதுர் ரஹ்மான், நாங்கள் எல்லோரும் இபாதுர் ரஹ்மானாக ஆக முடியும். என்னிடத்தில் வர வேண்டிய இரண்டாவது பண்பு, ரஹ்மத்தினுடைய தன்மை வர வேண்டும். கருணை, அன்பு, பாசம், நேசம், இது எங்களிடத்தில் இருக்க வேண்டும். கடினம், வேகம், கோபம், எதை எடுத்தாலும் அதை கடினமாக எதிர்நோக்குகின்ற அந்த தன்மைக்கு மாற்றமாக இரக்க சுபாவம் வர வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நிறைய வசனங்களிலே இந்த ரஹ்மத்தினுடைய தன்மையை பாராட்டுகிறான். ஹதீஸிலும் ஏராளமாக இந்த ஒவ்வொரு அடியானிடத்திலும் ரஹ்மத், அதாவது இரக்க சுபாவம் இருக்க வேண்டும் என்பது சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கின்றது. புகாரியுடைய ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி அர்ருஹமா. அல்லாஹு தஆலா இரக்க சுபாவம் உள்ளவர்களுக்குத்தான் ரஹ்மத்து செய்வான். இரக்க சுபாவம், அடுத்தவர்கள் மீது இரக்கப்படுகின்ற பண்பு, தன் மனைவியின் மீது, தன்னுடைய பிள்ளைகளோடு கஷ்டத்திலே இருப்பவர்களை பார்த்து, சிரமத்திலே இருப்பவர்களை பார்த்து இரக்கப்படுகின்ற அந்த இலகிய உள்ளம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இரஹமு மன்பில் அர்தி யர்ஹமுக்கும் மன்பிஸ் ஸமா. பைஹக்கியுடைய ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பூமியிலே உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், கருணை காட்டுங்கள், வானிலே உள்ளவன் உங்கள் மீது கருணை காட்டுவான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அந்த கருணையை நீங்க உங்களுக்கு இழுத்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களோடு, மற்றவர்களோடு இரக்கமும் கருணையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். லா துன்ஸஉர் ரஹ்மத்து இல்லா மின் ஷக்கியின். திருமிதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், துரதிஷ்டவாதி பாக்கிய மற்றவனுக்குத்தான், அவனிடமிருந்துதான் இரக்க சுபாவம் கலட்டி எடுக்கப்படும், பறித்து எடுக்கப்படும். இரக்கத்தன்மை இல்ல, கல் நெஞ்சம், கடினம், கோப மனப்பான்மை, விரோத மனப்பான்மை, எதை பார்த்தாலும் மனது உருகிறதல்ல, மனம், அவருடைய மனம் இலகுவதில்லை. அழுகையை பார்த்தாலும் சரி, கஷ்டப்படுறத பார்த்தாலும் சரி, சிரமப்படுறத பார்த்தாலும் சரி, எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் சரி, உள்ளம், அவருடைய உள்ளம் மிருதுவாகாது. அப்படி இருக்கக்கூடாது. இறக்கப்படக்கூடிய சுபாவம் ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்க வேண்டும். சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டுவது, சின்ன பிள்ளைகள், சிலவர்களுக்கு சின்ன பிள்ளைண்டாலே இந்த ஷைத்தான்கள், எவன்ற பிள்ளைகளோ தெரியாது, அது இது பிள்ளைகளை கண்டாலே அவங்களுக்கு லஜ்ஜிக். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாசத்தோடு கட்டி தழுவி முத்தமிட்டு அவர்களுடைய நெற்றிய கண்ணத்தை அந்த பிள்ளையை முத்தமிடுறாங்க. இவ்வளவு அன்பு பாசம் அவங்களுடைய உள்ளத்துல. அந்த சஹாபி சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் எந்த பிள்ளைக்கும் இந்த அளவு அன்போட பாசத்தோட முத்தமிட்டதில்லை யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சந்தர்ப்பத்துல தான் சொன்னாங்க, இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ருஹமா. இரக்க சுபாவம் உள்ளவர்களுக்குத்தான் அல்லாஹும் ரஹ்மத்து செய்கிறான், அருள் புரிகிறான் என்பதை சொன்னார்கள். எனவே எங்களுடைய பிள்ளைகளோடு மாத்திரமல்ல, பிள்ளைகள் பிள்ளைகள் தான். குர்ஆன் மதரசாவுக்கு பிள்ளைகள் வருகிறது. இந்த பிள்ளைகள் இந்த வயசுல குர்ஆன் மதரசாவுக்கு வாரதே பெரிய விஷயம் என்ற ஒரு அன்போடு அதுகளை நாங்க பார்க்கணும். அதுக்கு தொழுகையும் கடமை இல்லை, குர்ஆன் ஓதுவதும் கடமை இல்லை, ஒன்றுமே கடமை இல்லாத ஒரு வயசு, விளையாடி திரிகின்ற பருவம். இந்த நேரத்தில் அது டிவியோட, கேமோட, கார்ட்டூனோட எங்கேயாவது கழிக்காம அல்லாஹ்வுடைய மாளிகையில வந்து ஒரு 2 ஹவரை கழிச்சுட்டு போகுதே இந்த புள்ள என்ற ஒரு அன்பு பார்வையோட தான் அந்த புள்ளையை நாங்க பார்க்கணும். அது சத்தம் போடலாம், விளையாடலாம், கூத்து போடலாம். எனவே அந்த பிள்ளைகளை நாங்க அப்படி யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் பிள்ளைன்னு வந்தாலே ஒரு இரக்கம் வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹான ஹதீஸில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். மல்லம் யர்ஹம் ஸகீரனா, சிறார்கள் மீது இரக்கம் காட்டாதவர், வலம் யஅரிஃப் ஹக்க கபீரினா, பெரியவர்கள் மீது, வயதிலே முதிர்ந்தவர்கள், மூத்தவர்கள், ஆரம்பமாக இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக, சமூகத்துக்காக, எங்களுடைய கம்யூனிட்டிக்காக பாடுபட்டவர்கள், கபீர் எங்களை விட பெரியவர்கள், அவர்களுடைய பெருமதியை, ஹக்க கபீரினா, எங்களிலே பெரியவர்களாக இருப்பவர்களுடைய ஹக்கை, உரிமையை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தரத்தை புரிந்து கொள்ளாதவரும், சிறார்கள் மீது இரக்கம் காட்டாதவரும் எங்களை சார்ந்தவர் அல்ல
எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ரெண்டு விஷயம். ஒன்று, எங்களை விட சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டுவது, சலாம் சொல்றது. யூசுப் இப்னு அப்துஸ்ஸலாம் ஒரு சஹாபி, சின்ன சஹாபி, அவங்க பின்னால சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மானி யூசுப், எனக்கு யூசுப் என்று பேரு வச்சது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எப்ப போனாலும் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது, என்னை அப்படியே மடியில தூக்கி உட்கார வச்சு கொள்வாங்க, என்ற தலையில கைய வச்சு தடவிக்கொண்டே இருப்பாங்க, தலையில கைய வச்சு தடவிக்கொண்டே இருப்பாங்க. யாரு? சையதுல் அம்பியா, அஷ்ரஃபுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பு முழு உலகமும், அவங்களுக்கு இருந்த தீனுடைய கவலையும் பொறுப்பும் சுமையும், அவங்களுக்கு இருந்த கவலையும், இதையெல்லாம் தாண்டி ஒரு யாரோ ஒரு பிள்ளையோட எப்படி அன்பாக பாசமாக நடந்து கொண்ட அந்த விதத்தை அந்த பிள்ளை பெருசான பிறகு அந்த சஹாபி இப்ப சொல்றாரு, என்ற சிறுபிராயத்துல நான் எப்ப போனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்அதனி ஃபீ ஹிஜ்ரிஹி, தன்னுடைய மடியிலே அமர வைத்துக் கொள்வார்கள். அது மாத்திரம் அல்ல, என்னுடைய தலையை தடவிக்கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளோட ரொம்ப இரக்கமாக நடந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் தன்னுடைய சிறுபிராயங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தாங்க என்பதை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் பார்த்திருக்கிறேன், சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டு போவாங்க. அதே போல சிறார்கள் மீது இரக்கம் காட்டுவது, குடும்பத்தினர்கள் மீது பாசம் நேசம் இருக்க வேண்டும். இஸ்லாமிய குடும்பவியல் அல் உஸ்ரா அல் இஸ்லாமியா என்ற கட்டிடம் பாசம் நேசம் அன்பு கருணை என்ற பவுண்டேஷன்ல தான் கட்டி எழுப்பப்பட்டது. மனைவியோட பாசம் இருக்கணும், பிள்ளைகளோட பாசம் இருக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய பாசம், தாய் பாசம் அது கிடைக்கணும். அந்த பாசத்தின் நூடாக அந்த பிள்ளைகளை நாங்க தீனுடைய அடிப்படையில் தர்பியம். கடினத்தின் மூலமாகவோ சட்டத்தின் மூலமாகவோ அடித்தோ அதட்டியோ பயமுறுத்தி அச்சுறுத்தியோ அல்ல, பாசம் நேசத்தின் மூலமாக உள்ளங்களை வென்று அந்த உள்ளங்களிலே தீனை பாய்ச்ச வேண்டும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பியத்துடைய, அவங்களுக்கு தீனுடைய பயிற்சி கொடுத்த முறையை நாங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, எந்த அளவு பாசம் நேசம் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் மிருகத்தோடு கூட பாசம் இருக்க வேண்டும். ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஆடுகளை நான் அறுக்கிறேன் தான், ஆனா எனக்கு சரியான மனதுல கவலையா இருக்கிறது, அந்த ஆடுகளை பார்க்கும்போது ஒரு பாசம் வருகிறது, இரக்கம் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஷாத இன் ரஹிம்தஹா ரஹிமக்கல்லாஹு, ஆட்டுக்கு நீ இரக்கம் காட்டினாலும் அல்லாஹ் உனக்கு இரக்கம் காட்டுவான். ஆட்டை விடுங்க. பாருங்க, இஸ்லாம் எவ்வளவு உணர்வு பூர்ணமான ஒரு யதார்த்தமான மார்க்கம். இதுக்கு ஆட்டுக்கு இரக்கம் காட்டுவது இப்ப இபாதத்தாக மாறுது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்குது. ஆட்டுக்கு இரக்கம் காட்டுறீங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து இரக்கம் வருகிறது. அப்ப ஒரு மனிதனை பார்த்து ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, நோயில் இருக்கிறாரு, பிரச்சனையில் இருக்கிறாரு, ஏதாவது கஷ்டத்துல குடும்ப ரீதியாக அல்லது நோய் ரீதியான சிரமத்தில் இருக்கிறாரு, அவரை பார்த்து கவலைப்படுறது, அதுக்காக துஆ செய்யறது, தன்னால இயன்ற உதவிகளை ஒத்தாசைகளை செய்யறது, இது எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அன்பை பெற்று தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றதை நாங்கள் அவதானிச்சுக் கொள்ளணும். புகாரியுடைய ஹதீஸ்ல வருகிறது, ஒரு மனிதர் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்றாங்க, பனி இஸ்ரவேலருடைய காலத்துல நடந்த விஷயம் இது. அப்ப அவருக்கு தண்ணி தாகம் வருது, கிணத்தை தேடுறாரு, ஒரு கிணம் கிடைக்குது, அந்த கிணத்துக்கு இறங்கி, இந்த முன்றைய காலங்கள் இருக்கக்கூடிய கிணங்கள் பெரிய கிணமாக இருக்கும், அதுல இறங்குறதுக்கு என்ன வச்சிருப்பாங்க, கல்லு, ஒவ்வொரு படிப்படி மாதிரி கல்லு வச்சிருப்பாங்க. இவர் அந்த கல்லுகளால இறங்கி கீழே உட்கார்ந்து நல்ல தண்ணி குடிச்சிட்டு மேல வெளியே வந்து எட்டி பார்க்கிறாரு, ஒரு நாய் தாகத்துல அப்படியே நாக்க வெளியே போட்டு மண்ணை நக்கி கொண்டிருக்கு. இவர் நினைக்கிறாரு, எனக்கு ஏற்பட்ட தாகம் போலதானே
இந்த நாய்க்கும் தாகமாக இருக்கும் என்று சொல்லி திரும்ப கீழே இறங்குறார். கீழே இறங்கி எப்படி நாய்க்கு தண்ணி கொண்டு வரது? இவருடைய தோளால செய்யப்பட்ட அந்த ஷூ இருந்துச்சு, அந்த மோசா இருந்துச்சு, அதுகளுக்கு தண்ணியை நிரப்பி வாயால அதை கடிச்சு கொண்டு கையால பிடிச்சு கொண்டு மேலே ஏறுறார். வாயால கடிச்சு கொண்டு மோசாவுல தண்ணியை நிரப்பி மேலே ஏறி அந்த நாய்க்கு தண்ணி புகற்றார். அவ்வளவுதான். அதை யாரும் காணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, இதுக்காக யாரும் பரிசு கொடுக்கவும் இல்லை, ஒன்றுமில்லை. அவர் நாய்க்கு தண்ணியை குடிப்பாட்டிட்டு போயிட்டார். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை வஹீயின் மூலமாக வானலோகத்தில் இருந்து அறிவிக்குகிறான். சஹீஹான புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அவருடைய நாய்க்கு இரக்கம் காட்டிய அந்த இரக்கத்தன்மையினால அல்லாஹ் அவர் மீது ரஹ்மத்து செய்து அவரை மன்னித்து அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பினான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பிராணி, ஒரு ஆடு மாடு பிராணிக்கு இரக்கம் காட்டுறதுல மஜூரும் நாங்க நன்மை கொடுக்கப்படுறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு உயிருள்ள பிராணியின் மீதும் இரக்கம் காட்டுவதற்கு உங்களுக்கு நன்மை உண்டு. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு தூரத்துக்கு ஒன்று நாங்க விளங்கணும், இஸ்லாம் எவ்வளவு தூரத்துக்கு மனித உணர்வுகளை உணர்ந்து புரிந்து சட்டம் அமைக்குது, வழிகாட்டுது என்பதை ஒரு சைட்ல நாங்க விளங்கணும். அடுத்த சைட்ல நாங்க இபாதுர் ரஹ்மானாக ஆகிறதாக இருந்தா அந்த ரஹ்மான் உடைய அந்த ரஹ்மத்துடைய தன்மை எங்கள்கிட்டையும் வரணும். எப்படி? இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை விரும்புகிறான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னல்லாஹ ரஃபீக்குன் யுஹிப்புர் ரிஃப்க, அல்லாஹ் தஆலா நளினமானவன், அவன் மிருதுவானவன். எனவே நளினமான மிருதுவான பண்புகளை அல்லாஹ் விரும்புகிறான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அதே போல அல்லாஹ் இரக்கமுள்ளவன், இரக்கமுள்ள சுபாவத்தை விரும்புகிறான் என்பது இந்த ஹதீஸ்கள் மூலமாக எங்களுக்கு தெரிய வருகிறது. எனவே நாம் நளின சுபாவம், இரக்க சுபாவம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி வந்திருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், கான அஹப்பன் நாஸி இலல் இயாலி, குடும்பத்தை அன்பு பாசம் வைக்கிற விஷயத்துல மக்கள் எல்லோர்களையும் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக குடும்ப பாசம் உள்ளவர்களாக இருந்தார். குடும்ப பாசம், தாய் பாசம், உறவினர்களுடைய பாசம், பிள்ளைகளுடைய பாசம், இது இயற்கையாக உள்ள விஷயம். ஆனா இத தீன், மார்க்கம், அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை உணர்ந்து நாங்க செய்யும் போது அது இபாதத்தாக மாறும். அது இபாதத்தாக மாறுது, அதுக்கு நன்மை இருக்குது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்குது. எனவே இபாதுர் ரஹ்மானுடைய இந்த தன்மைகளை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இபாதுர் ரஹ்மான் என்ற அந்த 2 வார்த்தைகள் அதில் இருக்குது. இபாதுர் ரஹ்மான் என்பதுல இபாது என்ற வார்த்தையின் மூலமாக அடிமைத்துவம், அடிமைப்பட்டு அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு வாழுகின்ற ஒரு பண்பை நாங்கள் நேற்று பார்த்தோம். இன்று இபாதுர் ரஹ்மான், ரஹ்மான் என்பதிலே உள்ளடங்கி இருக்கக்கூடிய ரஹ்மத், இரக்கம், அன்பு, கருணை என்ற ஒரு பண்பு ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்க வேண்டும் என்பது 2வது பண்பு. 3வது அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா என்பதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 3வது சிஃபத். இந்த ஆயத்தை நீங்க ஒழுங்கா பாத்தீங்கன்னா பாடமாகிடும். இந்த ஆயத்து பாடமும் மனப்பாடமாகிறான். وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. எந்த சூராவுல வருகிறது? சூரா ஃபுர்கான்ல வருகிறது. சூரா ஃபுர்கானுடைய கடைசி 15 ஆயத்துகளை தான் நாங்க தஃப்சீராக பார்க்க இருக்கிறோம். அதுல 1வது வசனம் தான் இது. இந்த 1வது வசனத்துல 2 பண்புகளை பார்த்தோம். 3வது அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, இபாதுர் ரஹ்மான் எப்படி இருப்பார்கள் என்றால் பூமியில அவர்கள் ஹௌனன் மெதுவாக பணிவாக நடந்து செல்பவர்களாக இருப்பார்கள். அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியின் மீது அவர்கள் கர்வமாக, மமதையாக, அகம்பாவம் பிடித்தவர்களாக, பெருமை பிடித்தவர்களாக நடக்க மாட்டார்கள்.
என்பதை இந்த வசனம் கூறுது. அல்லாஹு தஆலா சூரா பனி இஸ்ராயீல் என்ற இன்னொரு சூறாவிலே வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பூமியில நீ கர்வம் கொண்டவனாக நடக்க வேண்டாம். வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, நீ பூமியில கர்வம் கொண்டவனாக நடக்க வேண்டாம். நீ பூமியில பெருமையோடு கர்வத்தோடு நடக்கிறதுனால மலை உச்சிக்கு நீ போய் சேர போறதும் இல்ல, பூமியை பொளந்து கொண்டு கீழே போக போவதும் இல்ல. எனவே பணிவோடு நட என்ற கருத்து அல்லாஹு தஆலா நேரடியாகவே அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத ஒரு சிஃபத்து தான், அல்லாஹ்வுக்கு ஆக வெறுப்பான, அல்லாஹ்வுக்கு மட்டுமில்ல மக்களுக்கு கூட வெறுப்பான ஒரு சிஃபத்து தான் பெருமை, கர்வம், மமத, அகம்பாவம், தற்பெருமை. இவைகள்லாம் மனிதனிடத்துல இருக்கக்கூடாத மிக மோசமான சிபத்துகள். அல்லாஹு தஆலா அப்படியான கெட்ட குணங்களை விட்டு எங்களை பாதுகாக்கணும். பெருமைன்றது இருக்குது மனித படைப்புக்கு பிறகு, சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட பிறகு அவ்வளவு ஜம்பின் முதலாவது உருவான பாவம் தான் பெருமை. எங்க உண்டாகிச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யும்படி மலக்குகளுக்கும் இப்லீஸுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். மலக்குகள் சஜிதா செய்தாங்க. இப்லீஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி அவன் என்ன சொன்னான்? خلقتني من نار وخلقته من طين. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் ஃபஅபா வஸ்தக்பர, அவன் பெருமை அடித்து சஜிதா செய்ய மறுத்தான். அவன் அல்லாஹ்விடத்துல விவாதம் பண்ணினான், தர்க்கம் செய்தான், குதர்க்கமாக பேசினான். யா அல்லாஹ், என்னையை நெருப்பால் படைத்தார், நெருப்பு கீழே வச்சா மேல போகும். ஆதமை மண்ணால படைச்சிருக்கிறார், மண்ணை மேல வச்சா கீழே விழும். خلقتني من نار وخلقته من طين. என்னைய நெருப்பால் படைக்கப்பட்ட நான், உயர்வான நான் தாழ்வான ஆதமுக்கு சஜிதா செய்வதா என்று சஜிதா செய்யவும் இல்லை, சஜிதா செய்யாத அந்த தவறை நியாயப்படுத்தி வாதாடினான். தவறை ஒத்துக்கொள்ளல் அவன். அதனால அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளான். அப்ப முதலாவது பாவம் மனித படைப்புக்கு பிறகு முதலாவது பாவம் ஏற்பட்ட முதலாவது பாவம் தான் பெருமை. பெருமையினால வேற பல பாவங்கள், தவறுகள், மனிதனிடத்தில் கெட்ட குணங்கள் உருவாகும். அதனாலதான் உலமாக்கள் பெருமைக்கு சொல்ற பேர் என்னன்னா உம்முல் அம்ராத். எல்லா நோய்களுக்கும் பாவங்களுக்கும் தாய் பாவம். நோய்களுக்கெல்லாம் அதாவது உள ரீதியான, உள்ளம் ரீதியான, மன ரீதியான நோய்கள், பொறாம, மற்ற கர்வம், உலக ஆசை, அடுத்தவர்களை கேவலமா நினைக்கிறது, இது எல்லாத்துக்கும் எல்லா பல வகையான பாவங்களை உருவாக்கக்கூடிய உம்முல் அம்ராத், பல நோய்களுக்கு தாய் நோய், பல பாவங்களுக்கு தாயாக இருக்குகின்ற பிரதானமான பாவம் தான் பெருமை. பெருமை வந்துட்டா அவரை அடுத்தவரை தாழ்வான கருதுவாரு, அடுத்தவங்களுடைய குறை தேடுவாரு. யாராவது கொஞ்சம் உயர்றாரு, அந்தஸ்து பிரபலியம் வருகிறது இருந்தா அவரை வெட்டணும், அவரை எப்படியாவது கீழே போடணும் நினைப்பாரு, தன்னை புகழணும் எதிர்பார்ப்பாரு, தன்னை புகழாட்டி பாராட்ட விட்டால் அதுக்கு பிரச்சனை உண்டாக்குவார், அதுக்கு குறை பேசுவாரு, அடுத்தவர்களுடைய குறைகளை தேடுவாரு, தன்னை சுத்தவாளின்னு நினைப்பாரு. இப்படி அதுல அந்த கர்வம், பெருமை இருக்குது. நான் தான் மேல நிக்கணும், நான் தான் முன்னுக்கு நிக்கணும், என்னைய விட யாரும் முன்னுக்கு வரக்கூடாது என்பதற்காக இட்டுக்கட்ட வேண்டிய கட்டம் வந்தாலும் அதையும் செய்வார். அப்ப எத்தனையோ பாவங்களை இந்த பெருமை மனிதனிடத்தில் உண்டாக்கும். தவறுகளை ஒத்துக்கொள்ள வைக்காது. இப்லீஸ் அதான செய்யலாம். பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் தவறு செஞ்சாங்க. என்ன தவறு செஞ்சாங்க? ரெண்டு பேரும் ஒரே விதமான தவறு தான். அல்லாஹ்வுடைய ஆர்டருக்கு மாற்றம் செஞ்சாங்க. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கு நெருங்க வேண்டாம். இப்லீஸுக்கு சொன்னான் சஜிதா செய்யும்படி. அல்லாஹ் தஆலா ரெண்டு பேருக்கும் ஹுக்கும், அல்லாஹ்வுடைய ஹுக்கும் கட்டளை. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேண்டாம் அதாவது தடுத்திருந்தான், இப்லீஸுக்கு செய்யும்படி கட்டளையிட்டிருந்தான். ரெண்டுமே அல்லாஹ்வுடைய ஹுக்கும் தான்.
2 பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுது புலம்பி தன்னுடைய தவறை உணர்ந்து ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த தவறுனால அவங்க இன்னும் அல்லாஹ்வுக்கு நெருக்க உள்ளவர்கள் ஆயிட்டாங்க. அல்லாஹ் தௌபாவை மன்னித்து அவர்களுடைய அந்தத்தை கூட்டிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய அழுக, அவங்களுடைய அல்லாஹ்வின் பக்கம் அவங்க தன்னுடைய தவறை உணர்ந்து மனவேதனைப்பட்டது அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை கூட்டிட்டான். அதே தவிர ஷைத்தான் செய்துட்டு தவறை ஒத்துக்கொள்ளவும் இல்லை. ஒரு தவறு, அதை விட பெரிய தவறு, நான் செய்தது தவறு இல்ல, சரிதான், நான் செய்தது பாவம் இல்ல, நியாயம்தான், இந்த காலத்தில் அப்படி இல்லாம இயலாது, இந்த ஊரை பொறுத்தவரை அப்படி இல்லாம இயலாது, எத்தனையோ பேர் செய்யறாங்க, நம்ம மட்டும் செஞ்சா என்ன இது அப்படின்னு அதை இதை அவரை இவரை ஊரை காலத்தை காரணம் சொல்லி தன்னுடைய பாவத்தை பாவமாக நினைக்காம இருக்கிறது, தவறாக நினைக்காம இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு பாவம். அப்ப மனிதன் தௌபா செய்யவே மாட்டானே, பாவமா நினைக்கவே இல்லாட்டி தௌபா செய்ய மாட்டான், கவலைப்பட மாட்டான், அவன கல்புல உருகி இலகி கண்ணீர் வரவும் செய்யாது. எனவே பெருமை என்பது மிக மோசமான ஒரு பயங்கரமான ஒரு பாவம். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் அதை விட்டு பாதுகாக்கணும். பெருமை இருக்கிறதே எங்கள் அறியாம உள்ளுக்கு வளரும். நாங்க நினைக்கிறது பணம் இருந்தா பணக்காரற்ற பெருமை இருக்கும் நினைக்கிறது. அதாவது பொதுவான பார்வை என்னது, பெரிய வாகனத்துல போறாரு, பெரிய வசதியோடு இருக்கிறாரு, பதவியோடு இருக்கிறாரு, எங்கள்கிட்ட எல்லாம் பெரிய பெருமை பிடிச்சாக்கல் அப்படின்னு பொதுவான ஒரு மென்டல் ஒரு திங்கிங், ஒரு பார்வை. அப்படி அல்ல. பணம் இருந்தும் பணிவோட இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பணம் மட்டுமல்ல, பெருமைக்கான காரணங்கள் பலது சொல்லப்பட்டிருக்கிறது. அழகினால மனிதன் பெருமை வரும். ஒரு காரணம் என்னது? அழகு. அழகு என்றா உடல் அழகு, குரல் அழகு, உடை அழகு, வாகன அழகு, வீடு அழகு. அழகாக இருக்கிறது தப்பல்ல, அழகாக இருக்கணும். அழகாக இருக்கணும்ன்றத விரும்புறது மனித இயல்பு. ஹதீஸ்ல வருகிறது, இன்னல்லாஹ் ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகை விரும்புறான். உலகத்தை அழகா படைச்சிருக்கிறான். படைப்புகளை, பூக்களை, மரம், செடி கொடிகளை, மிருகங்களை, மீனினங்களை, பறவை இனங்களை அழகா படைச்சிருக்கிறான். அழகை விரும்புறது தப்பில்லை, அழகா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பில்லை. அந்த அழகினால பெருமை அடிக்கிறது தான் தப்பு. அல்லாஹ் அழகை தந்திருந்தா குரல் அழகு, முக அழகு, வஸ்துக்கள் பொருள்கள் அழகு, அழகாக இருக்கிறது தப்பில்லை. ஆனா அதனால பெருமை வருகுதா, பெருமை என்னுடைய இடத்துல உள்ளத்துல கர்வம் வருகுதா, இதுதான் பயங்கரம். 2வது திறமையினாலையும் பெருமை வரும். திறமையினாலையும் பெருமை வரலாம். ஒருவருடைய திறமை, படிப்புல திறமை, அல்லது ஓதல்ல திறமை, அல்லது பயான்ல திறமை, அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் அவருக்கு திறமை இருக்கலாம். விளையாட்டுல திறமை, அவருடைய ஏதாவது ஒரு அடிப்படையில திறமை இருக்குது. அந்த திறமையை வச்சு அவர் அதிகமான பெருமை வளர்ந்து கொண்டு போகலாம். 3வது அறிவு. அறிவுனால பெருமை வரும். 4வது அறிவு, மார்க்க அறிவினாலையும் பெருமை வரும். உலக ரீதியான அறிவுகளை படிக்கிறது, பட்டம் பதவிகள், ஆன்மீக ரீதியான பக்குவங்களை உண்டாக்கி கொள்ளாட்டி வெறுமனே அறிவை படிச்சு கொண்டு போகும்போது எனக்கு தெரியும், அதையும் படிச்சுட்டேன், இதையும் படித்து விட்டேன் என்று எங்களை அறியாம பெருமை வளர்ந்து கொண்டு வரும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குல்லமா இஸ்தாதனி இல்மி ஃபஸ்தாதனி ஜஹ்லி. இந்த அறிவு கூடும் போதெல்லாம் என்னுடைய மடமை அதிகமாக உள்ள என்னுடைய மடமையைத்தான் நான் உணர்ந்தேன். நாம என்ன படிக்க எனக்கு தெரியும், முடிச்சுட்டேன், இப்ப அதையும் முடிச்சுட்டேன், இந்த எக்ஸாம்லையும் பாஸ் ஆகிட்டேன் என்று தெரியும் என்ற உணர்வு தான் வரும். ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்னுடைய அறிவு கூட கூட என்னுடைய மடமை, அட இன்னும் எனக்கு இதெல்லாம் தெரியாம இருந்திருக்குது, இவ்வளவு நாளா இது கூட தெரியாம இருந்திருக்கிறேனா, இன்னும் இவ்வளவு தெரிய வேண்டியது இருக்கிறதா என்று அறிவு கூட கூட கூடுகின்ற அறிவினுடைய உணர்வு எனக்கு வரல. எனக்கு தெரியாம இருக்கிற மடமை, எதையெல்லாம் தெரியாம இருக்கிறனோ அதை பற்றிய உணர்வு தான் எனக்கு கூடுதலா வந்துச்சுன்னு சொல்றான். எவ்வளவு ஒரு சிந்தனை, நல்ல நோக்குன்னு பாருங்க.
இப்ப நாம படிக்கும் போது நம்ம தஃப்சீர் படிச்சுட்டோம், சீராவை படிச்சுட்டோம், ஹதீஸ படிச்சுட்டோம், அதை படிச்சுட்டோம் என்ற சைட பாக்குறதை விட அட இவ்வளவு நாளா இதுகளை கூட நான் தெரியாம இருந்திருக்கிறேன், இன்னும் இவ்வளவு எல்லாம் தெரிய இருக்குது என்ற சைட தான் நான் அதிகமாக உணர்ந்து இமாம் ஷாஃபி சொல்றான். அறிவினால பெருமை வரலாம், இபாதத் வணக்கத்தினால பெருமை வரலாம். நாங்க தொழுகிறோம், டைமுக்கு தொழுகிறோம், இவனெல்லாம் தொழுகிறது இல்ல, அவங்க பள்ளிக்கு வாரதில்லை, இப்படி சும்மா ஒன்றும் இல்லாம இருக்கிறார்கள், நான் எவ்வளவு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு இபாதத்தை கொண்டு மனிதனுக்கு நான் 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 நல்லவன், நான் சுத்தமானவன், நான் தூய்மையானவன் என்று ஆண்களிடத்திலையும் சரி பெண்களிடத்திலையும் சரி பெருமை வரலாம். 5வது பணத்தால பெருமை வரலாம். 6வது மனைவி மக்களை கொண்டு பெருமை அடிக்கலாம். மனிதன் என்னுடைய மனைவி அப்படி, என்னுடைய பிள்ளைகள் இப்படி, சும்மா பீட்டுறது, வர அடிக்கிறது, அதாவது அதை கொண்டு சும்மா பெருமை அடிக்கிறது. அதை கொண்டு இது மனிதனிடத்துல தன்னுடைய இந்த வழிகள்ல பெருமை உண்டாக வாய்ப்பு இருக்குது. இது எழுதுறாங்க உலமாக்கள். பணத்தாலையும் வரலாம், மனைவி மக்களை கொண்டு வரலாம். நான் அந்த ஃபேமிலி, நான் இந்த குடும்பம், நான் யாரு தெரியுமா, என் வாப்பா யாரு தெரியுமா, யாருன்றத நான் சொல்றேன் பின்னால. நாங்க யாருன்னு கேட்கிறோமே, இமாம் கஸ்ஸாலி எடுத்து பதில் சொல்றாங்க, நான் சொல்றேன் பின்னால. அப்ப இப்படி பெருமை வரலாம். நாங்க மிச்ச நிதானமாக இருக்கணும். பேசுகின்ற நானும் தான், கேட்குகின்ற நீங்களும் தான். எங்களை அறியாம சில நேரத்துக்கு பெருமையை பத்தி பேசிக் கொண்டிருப்பாரு, அவர் அறியாம உள்ளுக்கு பெருமையான உணர்வுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் ஒன்று இருந்தால் மட்டும்தான் அவருக்கு அவருடைய நெஸ்ஸ, அவருடைய உள்ளத்தை சரியாக இனம் கண்டு அந்த இடத்துல சரியா பிடிச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை செய்யும். இல்லண்டா எந்தெந்த வகையில பெருமை வருன்றது எங்களுக்கு தெரியாது. அதுக்குரிய நாங்க மிச்சம் விழிப்போடு இருக்கணும். அதனால பெருமைன்றது மிக மோசமான ஒரு குணம், அது எங்கள்கிட்ட வரக்கூடாது. பெருமாண்டா வந்துட்டா அதனால பல விளைவுகள் உண்டா. குடும்ப வாழ்க்கையில கூட மனைவியோட கூட பல பிரச்சனைகள் வரும். அவர் வேலை செய்யற இடத்துல இருக்கிற ரூம்ல பலரோட பல கசப்புகள், பிரச்சனைகள், வெறுப்புகள் உண்டாகிறதுக்கு இந்த பெருமை காரணமாக. அதனால பெருமை அறிவு, மார்க்க அறிவத்தர் படிச்சுக்கிட்டே போறாரு, மனப்பக்குவம் இல்லாம படிச்சுக்கிட்டே போனார்டா அவருக்கு ஒரு வகையான கர்வம் வரும். எல்லாத்தையும் குறை சொல்வாரு, எல்லாத்தையும் பிள்ளை காணுவாரு. நான் சொல்றதுதான் சரி, மற்றதெல்லாம் பிள்ளைன்ற முடிவுக்கு வருவாரு. நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும், யாரு சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் என்ற நிலைப்பாட்டுக்கு வருவாரு. எல்லாத்தையும் கேள்வி கேட்பாரு. எதுக்கு கேள்வி கேட்பாரு? தெரிஞ்சு கொள்றதுக்கு இல்ல, உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் காட்டுறது. கேள்வி எதுக்கு? கேள்வின்றது உலகத்தில் எதுக்கு வச்சிருக்குது? தெரியாட்டி தெரிஞ்சவங்க இடத்துல போய் கேட்டுக்கொள்றது. தனக்கு தெரியும்ன்றதை காட்டுறதுக்காக, அவருக்கு தெரியாதுன்றதை காட்டுறதுக்காக, அவரை வாயெடுக்க செய்யணும் என்பதற்காக, 4 பேர் முன்னுக்கு அவரை தலைகுனிய வைக்கணும் என்பதற்காக கேள்வி என்பதை பயன்படுத்துவார். இதெல்லாம் இப்படி பல விதமான சைடு எஃபெக்ட்களை, பக்க வாதங்களை உண்டாக்கக்கூடியதுதான் பெரும். எனவே அல்லாஹ் தஆலா இபாதுர் ரஹ்மான பத்தி என்ன சொல்றான்? அவங்க பூமியில நடந்தா பணிவோட நடப்பாங்க. பெருமைன்றது, பணிவுன்றது உள்ளுக்கு இருக்கிற மறைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். அப்ப அத கண்ணால பார்க்க இயலாது. அத எப்படி இனம் காண்றது? அடையாளங்களை வச்சுதான். எனவே பணிவினுடைய ஒரு அடையாளத்துல அல்லாஹ் தஆலா யம்ஷூர் அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் பூமியில ரஹ்மானுடைய அடியார்களாக எப்ப இருப்பாங்களோ அவங்களிடத்துல நான் அல்லாஹ்வுடைய அடிமை இந்த எப்ப வந்துருமோ, ரஹ்மான் உடைய அந்த ரஹ்மத்துடைய தன்மை, அடியார்களோட இரக்க சுபாவம், இந்த ரெண்டும் வந்துருமோ, அவர்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? இயற்கையாகவே அவர் பணிவான நடத்தையுள்ளவராக இருப்பார். அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அந்த உயர்ந்த பண்பை, சித்தத்தை நசீபாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், 3 விஷயங்கள். மா ஜாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா, ஒரு அடியார் ஒருத்தரை மன்னிக்கிறதுனால அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை தவிர வேற எதையும் கண்ணியத்தை கூட்டுவான்.
ஒருத்தரை மன்னிக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. மன்னிக்கிறார், ஒருத்தர் தவறு செய்தவரை மன்னிக்கிறார். தன்னுடைய மனைவியாக கூட இருக்கலாம், தன்னுடைய பிள்ளையாக கூட இருக்கலாம், தன்னுடைய ஸ்டாஃபாக கூட இருக்கலாம், தன்னுடைய மேனேஜராக கூட இருக்கலாம், தன்னுடைய ரூம்ல உள்ள நண்பராக கூட இருக்கலாம். தவறு செஞ்சுட்டாரு, மன்னிப்பு கேட்கிறாரு, அல்லாஹ்வுக்காக மன்னிக்கிறாரு. அல்லாஹ் இவருக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். இரண்டாவது, வமா தவால அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹு, யாரு அல்லாஹ்வுக்காக பணிந்து போகுகிறாரோ அவரை அல்லாஹ் நிச்சயமாக உயர்த்தியே ஆகுவான். வமா நகஸத் சதகத்துன் மின் மாலி, மூன்றாவது, சதகாவினால எந்த ஒரு பணமும் குறைந்து போகாது. சதக்கா கொடுக்கிறத கொண்டு குறையாது, நிச்சயம் அதை கொண்டு கூடும், அதிகமாகும். இந்த மூணு விஷயங்களையும் சொன்னாங்க முஸ்லிமுடைய ஹதீஸ். அதே மாதிரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு இலைய, அல்லாஹ் எனக்கு வஹி அனுப்பியிருக்கிறான், வஹி மூலமாக அறிவித்திருக்கிறான், அன் தவாலு, நீங்கள் எல்லோரும் பணிவாக நடக்க வேண்டும் என்று. ஹத்தா லா யஃபஹர அஹதுன் அலா அஹதின், யாரும் யாரும் மீதும் பெருமை அடிக்க வேண்டாம், பெருமை அடிக்க கூடாது என்ற அடிப்படையில் பணிவோடு நடக்கும்படி அல்லாஹு தஆலா வஹி அனுப்பியிருக்கிறான். அதே போல புகாரியுடைய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் நபியின் பஅஸஹு அல்லாஹு இல்லா ரஅல் கனம, உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. ஆடுகளை கையில கொடுத்து ஆடுகளோட மண்டை அடிக்கிறது பெரிய கஷ்டமான விஷயம். அடிக்கவும் மேலாது, சின்ன கைகால் முறிஞ்சு போயிரும். ஆடுகளுக்கு மேலே ஏறி பயணம் செய்யவும் மேலாது. சின்ன பிராணி ஆடுகள் சேர்ந்து கொண்டு போகும்போது ஒன்று அங்க பாயும், ஒன்று இங்க பாயும். அதை கட்டுப்படுத்துறது, ஒன்று அங்க போய் அதை இழுத்துட்டு வந்தா இங்கால 2 போயிருக்கும். மிச்சம் நிறைய பொறுமை தேவை, பொறுமை தேவை. ஆடுகளோட யார் அதிகமாக புலங்குறாங்களோ அவங்கள்ட்ட பணிவு உண்டாகும். உம்மத்தை கையில கொடுக்க முந்தி ஆட்டு மந்தைய கையில கொடுத்து பொறுமையையும் பணிவையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து அதுக்கு பிறகுதான் உம்மத்தை கையில கொடுத்தார். எனவே ஒரு சமூகத்துடைய தலைவராக இருக்கிறவர், ஒரு பள்ளியுடைய நிர்வாக தலைவராக இருப்பவர் அல்லது நிர்வாகத்தில் இருப்பவர்கள், இவர்களிடத்துல இந்த 2 சிபத்துமாக முக்கியம். பொறுமை தேவை. பலரும் பலரை சொல்லுவாங்க, பலரும் பல மாதிரி நடப்பாங்க. நாங்க வேகப்பட, கோபப்பட, ஆத்திரப்பட, நாங்க 2 வார்த்தையை விட்டோம் சொன்னா ஊரே 2 ஆகும். அல்லது நாங்க பதவியில் இருக்கிறோம், நாங்க யாரு, நாங்க போஸ்ட்ல இருக்கிறோம் என்ற அந்த அதிகார போக்கு இருக்கக்கூடாது. பதவி வந்த பிறகு இன்னும் பணிவிடை செய்கின்ற பழக்கமும், பணிந்து போகுகின்ற பழக்கமும், எல்லோரையும் மதிக்குகின்ற பண்புகளும் வர வேண்டும். எனவே இந்த புகாரியுடைய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களையும் ஆடு மேய்த்த பிறகுதான் நபியாக அனுப்பினான். சஹாபாக்கள் கேட்டாங்க, வஅன்த யா ரசூலல்லாஹ், நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறீங்களா? قال நான் كنت ارعاها على قراريط لاهل مكه. இது மதீனால வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப மதீனா வாசிகள் கேட்டாங்க, நீங்களும் ஆடு மேய்ச்சீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மக்காவுல மக்கா வாசிகளுடைய ஆடுகளை எல்லாம் கூலிக்காக 1 கீராத் 2 கீராத் கூலி எடுத்துக்கொண்டு அவங்களுடைய ஆடுகளை எல்லாம் கொண்டு போய் மேய்த்து கொண்டு வந்து கொடுப்பேன். ஆடுகளை நான் மேய்த்து இருக்கிறேன்னு சொன்னாங்க. எனவே பணிவு எங்கள்கிட்ட உண்டாகிறதுக்கு சில அடிப்படையான சில விஷயங்களை நாங்க, இஸ்லாம் எங்களுக்கு ஒரு பணிவான அடக்கமான ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப விரும்புது என்பதை எங்களுக்கு பார்க்கலாம். இஸ்லாமிய புத்திமதிகள், இஸ்லாமிய வழிகாட்டல்களை நாங்க பார்க்கும்போது அதுல ஒன்று, பணிவை ஏற்படுத்துறதுக்கு இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு செயல்தான், அமல்தான் சலாம் சொல்றது. சலாம் இருக்குது, இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, இது பெரிய ஒரு ஆயுதம். எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிரிச்ச முகத்தோட சலாம் சொல்லுங்க, முழுமையாக சலாம் சொல்லுங்க. எல்லா சாதாரண, அதாவது வயதுல குறைந்தவர்கள், தரத்தில் அந்தஸ்துல குறைந்தவர்கள், ஏழைகள், ஆளுக்கேற்ற மாதிரி சலாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே சலாம், ஒரே விதமான சலாம்.
அறிமுகமானவர்கள் அலாமன் அரப்த ஆலாமல்லம் தாரிஃப், அறிமுகம் ஆகாதவர்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்க. முஸ்லிம்கள் தெரிஞ்சா போதும் சலாம் சொல்லுங்க. அவர் ஒரு பாகிஸ்தானியாக இருக்கலாம், ஆப்கானியாக இருக்கலாம், ஒரு மொரோக்கனாக இருக்கலாம், எந்த நாட்டவராக இருக்கலாம், வெள்ளையராக இருக்கலாம், கருப்பனாக இருக்கலாம், எமது நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம், எமது பிரதேசத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். பிரதேசவாதம், மொழிவாதம், இனவாதம் இதெல்லாம் பெருமை உண்டாக்குற வாதங்கள். இது மருந்தில்லாத வாதம், இது பயங்கரமான வாதங்கள். பிரதேசவாதம், எங்கட ஊர், எங்கட பிரதேசம், எங்கட ஆக்கள், எங்கட நாடு, தமிழ் பேசுறவங்க மட்டும்தான் நாங்க. இனவாதம், பிரதேசவாதம், மொழிவாதம் இதுகள் இருக்கக்கூடாது. இதுகளை கலைந்து எரிந்து நாங்கள் ஈமானுடைய உணர்வோடு சகோதரத்துவத்தோடு வாழும். அப்படி உங்களுக்கு இந்த நாட்டுல எல்லா நாட்டு மக்களும் கிடைக்கிறாங்க, எல்லாருக்கும் சலாம் சொல்லணும், எல்லாரையும் மதிச்சு சலாம் சொல்லணும். தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும், அது ஒரு வகையான ஸ்டைலான சலாம். கீழுள்ளவங்க வேலை செய்யறவங்க சலாம் சொன்னா வாலைக்கும் சலாம், வாலைக்கும் சலாம், என்னமோ அந்த வாலைக்கும் சலாம், அது ஒரு வாலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகத்தை பார்த்து திரும்பி ஆளை பார்த்து முழுமையாக அந்த சலாத்தை மதிச்சு முழுமையாக அந்த சலாத்துக்கு பதில் சொல்லும். ஏதோ போற போக்குல வெறுப்போட வாலைக்கும் வாலைக்கும் சலாம் அப்படின்றது அல்ல. ஆளை பார்த்து திரும்பி முழுமையாக அந்த சலாத்துக்கு பதில் சொல்லும். சலாத்துடைய விஷயத்துல ஹதீஸ்ல வருகிறது, அல் பாதியு பிஸ்ஸலாம் பரிய மினல் கிப்ர், சலாத்துல முந்திக் கொள்றவர் பெருமையிலிருந்து பாதுகாக்கப்படுவார். இதுக்கு ரெண்டு விளக்கம் இருக்கு இந்த ஹதீஸுக்கு. ஒன்று, எப்பையும் சலாத்துல முந்தி போய் சலாம் சொல்றவர். இரண்டாவது, ஏதாவது மனஸ்தாபங்கள், கோபதாபங்கள், மனிதன் என்ற அடிப்படையில ஏதோ கொஞ்சம் வேகமாக பேசிட்டாரு, ஏதோ நடந்துருச்சு, ஆத்திரப்பட்டு பேசிட்டாரு, அல்லது ஒரு விஷயத்த சப்ஜெக்ட விளங்காம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, நடந்துருச்சு. இப்ப யாரு முந்தி போய் சலாம் சொல்றான்? அவர் எனக்கு சொல்றதா, நான் அவருக்கு சொல்றதா? இந்த நேரத்துல பெரியராக இருக்கும், நான் ஏன் அவர்கிட்ட போய் சொல்லணும்? நான் எதுக்கு அவனுக்கு சலாம் சொல்லணும்? வரட்டும், அவன் வருவான், ஒரு நாளைக்கு வருவான், காலேஜுக்கு வருவான், வரட்டும். அவனுக்கு தேவைன்னா எனக்கு வந்து சலாம் சொல்லட்டும். நான் என்னத்துக்கு அவனை விட்டு போகணும்? இதெல்லாம் நான் 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 என்று உள்ள இருக்கிற கர்வமும் மமதையும் இப்ப அடுக்கி கொண்டு போவார். அப்படி அல்ல. தவறு அவர் செய்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் முந்தி போய் சலாம் சொல்லி நான் பெருமையிலிருந்து நிரபராதி என்ற அந்த ஹதீஸ்ல சொன்ன சிறப்பை நான் எனக்கு வாங்கிக் கொள்ளும். இப்ப இதெல்லாத்தையும் உடைச்சிட்டு, இந்த பெரியரெல்லாம் உடைச்சிட்டு போறதாக இருந்தா நிச்சயம் அவர் அல்லாஹ் பெருமையிலிருந்து பாதுகாப்பான். அவருக்கு அல்லாஹ் பணிவான தன்மையை கொடுப்பான். மனசு விடாது. லேசான விஷயம் இல்ல. நான் இங்க புத்துவத்திலிருந்து பயான் பண்ணது நீங்க தலையாட்டி ஆட்டி கேட்கறது லேசி. ஆனா பிராக்டிக்கலா உங்களோட வீட்டுல, குடும்பத்துல, ஃப்ரெண்ட்ஸ் மாரிடத்துல நடந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பாருங்க. அதை எனக்கு செய்யறதுக்கு ஷைத்தான் விட மாட்டான், நஃப்ஸ் விடாது. நான் என்ன மச்சான் நான் தவறு செய்தேன், நீ எனக்கு போய் பேச சொல்றாய், நான் என்ன தவறு செய்தேன், நீ உன்னை யோசி, நீ அவருக்கு போய் சொல்ல, என்ன தவறு சொல்லு. நான் 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 தவறு செய்யல, நான் சுத்தவாளி, நான் பெரியவன், நான் மேலுள்ளவன், நான் எவ்வளவு அவனுக்கு செஞ்சிருக்கிறேன் தெரியுமா? அப்படி செஞ்சும் இப்படி நடக்கிறானு, நான் எப்படி அவனுக்கு அவன்கிட்ட பேசுறது, நான் எப்படி அவன முகத்தை பாக்குறது, எல்லாம் வரும், உள்ளுக்குள்ளதெல்லாம் கொட்டும். அதனால இது உண்மையிலே கஷ்டமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா இந்த சிறப்பை சொன்னாங்க, அல் பாதிஉ பிஸ்ஸலாம் பரிய மினல் கிப்ர். சலாத்தை கொண்டு யாரு இப்படியான நேரத்துல முந்துறாரோ அல்லாஹ் அவரை பெருமையிலிருந்து நிரபராதியாக அவரை ஆக்கி விடுவான். அவருடைய மனசுல பெருமை இருந்தாலும் இது ட்ரீட்மெண்ட். பெருமை உடனட்டு போய் அந்த பணி உண்டாகும். அதனால இது ஒரு கட்டம். ஒன்று சலாம் சொல்றது. ரெண்டாவது பணிவு உண்டாகக்கூடிய விடயங்கள். நாம இன்னொரு 4-5 விஷயம் இருக்குது. நாம நாளைக்கு அதை தொடருவோம். 7:45 நாங்க முடிக்க வேண்டியிருக்குது. நாம இன்றைக்கு நாங்க பார்த்தது என்னது? இபாதுர் ரஹ்மான். அல்லாஹ் இந்த எல்லோரையும் இபாதுர் ரஹ்மானாக ஆக்கணும், ரஹ்மானுடைய இபாதுகளாக ஆக்கணும். நீங்க எதனுடைய தஃசீர் படிக்கிறீங்க? இப்ப இபாதுர் ரஹ்மான் சூரத்துல் ஃபுர்கான் உள்ள கடைசி 15 ஆயத்துல இபாதுர் ரஹ்மானுடைய சிஃபாத்துகளை, பண்புகளை, தன்மைகள் எல்லாம் சொல்றான். அதை நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். நேற்று ஒரு சிஃபத்து பார்த்தோம், நான் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ்வேன். ஆசைக்கோ, பணத்துக்கோ, தொழிலுக்கோ, பட்டம் பதவிக்கோ, சூழலுக்கோ, நண்பர்களுக்கோ,
எதுக்கும் அடிமையாகாம எல்லாத்துக்கும் அப்பால் பட்ட அல்லாஹ்வுடைய அடிமையாக நான் உலகத்துல வாழணும். எப்ப அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழ்றாரோ அப்பவே அவற்றை பணி வந்துடும். இரண்டாவது நாம இன்று பார்த்த ஒன்றுதான் இபாதுர் ரஹ்மான். ரஹ்மான் அந்த ரஹ்மத்துடைய இரக்கமுள்ள பண்புள்ளவர்களாக நாங்க இருக்கணும். அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு அல்லாஹ்வுடைய அடியார்களோட அன்பு, பாசம், நேசம், இரக்கத்தன்மை, இலகிய மனது, இறக்கப்படுற மனசுள்ளவர்களாக நாங்க இருக்கணும் என்பது. இந்த ரெண்டும் வந்துட்டா மூணாவது அவர்கிட்ட தானாகவே கர்வம், பெருமை, மமத இதெல்லாம் இருக்காது. பணிவாக நடக்கக்கூடியவராக அவர் மாறிடுவாரு. பணிவாக நடக்கக்கூடிய தன்மை வரணும். இந்த 3 சிப்பத்துல இந்த பணிவை பத்தி கொஞ்சம் நாங்க பேசியிருக்கிறோம், பெருமையை பத்தி நாங்க பேசியிருக்கிறோம். நாங்க பணிவை எங்கள்கிட்ட உண்டாக்கி கொள்றதுக்கு சில விஷயங்களை நாங்க எங்களோட வாழ்க்கையில நாங்க எடுத்து நடக்கணும். அதுல ஒன்றுதான் எல்லாருக்கும் சலாம் சொல்றது, கோவித்தவர்களுக்கும் சலாம் சொல்றது, எங்களுக்கு சலாம் சொல்லாதவங்களுக்கும் சலாம் சொல்றது, சின்ன பிள்ளைகளுக்கு சலாம் சொல்றது. எங்களோட வீட்டுல மனைவி நாங்க சலாம் சொல்றதுக்கு கூச்சப்படுறோம் இல்ல. நாங்க வீட்டுக்கு போகும்போது மனைவிக்கு சலாம் சொல்லணும். மனைவி பெட்ரூம்ல இருக்கிறா, நாங்க வீட்டுக்கு இருந்து பெட்ரூம் கதவை திறந்து உள்ள போறோம், சலாம் சொல்லிட்டு போவோம். அல்லாஹ்வோட ரஹ்மத்துகளோட எடுத்துக்கொண்டு போறோம். நாம எங்களோட பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லணும். பிள்ளைகளுக்கு பழக்குங்க, சலாம் சொல்லிட்டு போங்கம்மா. ஸ்கூல் போறீங்க, மதரசா போறீங்க, சலாம் சொல்லுங்க. வாப்பாக்கு போய் சலாம் சொல்லிட்டு போங்க. வரும்போது சலாம் சொல்லிட்டு வந்தீங்களா, சலாம் சொல்லிட்டு வரல, வீட்டுக்கு வெளியே போயிட்டு சலாம் சொல்லிட்டு வாங்க. இந்த பழக்கத்தை நாங்க பழக்கணும். எப்ப எங்களுக்கு பழக்கேடும், நாங்க வாப்பா உம்மா இதை நாங்க செயல்படுத்துறவங்களாக இருந்தாலும் அதை பழக்கேன். அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லோரும் இந்த சலாத்தை பெரிய ஒரு இபாதத்தாக நினைச்சு, நபி அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, இஃப்ஷாஉ ஸலாம் அஃஷு ஸலாம், சலாத்தை பரப்புங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாமை பரப்புங்கள். அலாமன் அரஃப்த வ அலா மன் லம் தாரிஃப், அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லோருக்கும் சலாத்தை பரப்பும். அதை நாங்க செயல்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். மற்ற விடயங்கள் பணிவை நாங்க உண்டாக்கி பணிவான குணமுள்ள பணிவான ஒரு சமூகமாக நாங்க உருவாகிறதுக்குள்ள அடுத்த சில வழிகாட்டல்களை நாளைக்கு நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அடுத்து நாம நேற்று அறிவியல் கண்ணோட்டத்துல குர்ஆனுடைய விஷயங்கள்ல ஒரு தலைப்பு நாங்க பார்த்தோம், பிரபஞ்ச வெடிப்பு கொள்கை, பிரபஞ்சத்தின் தோற்றம், இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாகிச்சு என்பதை நாங்க நேற்று பார்த்தோம். இன்று நாங்க பார்க்க இருக்கிறது பிரபஞ்ச விரிவு கொள்கை. உருவான பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது, விசாலமாகி கொண்டிருக்கிறது என்பது சென்ற நூற்றாண்டிலே, அதாவது 20ஆம் நூற்றாண்டிலே 2 விண்வெளி ஆய்வாளர்கள் முதலாவது இந்த கொள்கையை சொன்னாங்க. 1915 மாதிரியான காலகட்டத்தில் அவர்கள் இந்த கருத்தை முன் வச்சாங்க. ஒருவர் ரஷ்யாவுடைய விஞ்ஞானி ஆய்வாளர் அலெக்சாண்டர் ஃப்ரைட் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானியும், பெல்ஜியத்தை சேர்ந்த ஜார்ஜ் லெமெட் என்ற சொல்லக்கூடிய ஆய்வாளர், இந்த 2 பேரும் சேர்ந்து 1915க்கும் 20க்கும் இடைப்பட்ட காலத்துல இந்த கருத்தை முன் வச்சாங்க. என்ன கருத்து? பிரபஞ்சம் உருவாகி நாம் நேற்று பார்த்தோம், பல லட்சோப கேலக்சிகள் உருவானது, வெடித்து சிதறி பிக் பேங் தியரியின் மூலமாக அதனுடைய அடிப்படையில உருவானதுன்றத பார்த்தோம். பிறகு நாம இன்றைய பார்க்கிறது என்னன்னா, அந்த உருவான அந்த கேலக்சிகள் அது ஒன்றை விட்டு ஒன்று நகர்ந்து பிரிந்து விலகி விரிவாகி கொண்டிருக்கிறது என்ற கருத்தை, என்ற வானவியல் அஸ்ட்ரானமிக்கல் ரீதியான இந்த ஆய்வ கருத்த முடிவை சென்ற நூற்றாண்டுல 20வது நூற்றாண்டினுடைய துவக்கத்துல இந்த பெல்ஜியம் இன்னும் ரஷ்யாவை சார்ந்த இந்த 2 விஞ்ஞானிகளும் முன் வச்சாங்க. 1929ஆம் ஆண்டு 1929வது ஆண்டு எட்வின் ஹபிள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மனுடைய ஒரு ஆய்வாளர், அவர் அமெரிக்காவை சார்ந்தவர், ஜெர்மன்ல இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்
இந்த விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்தி இது சரியான கருத்து, இதுதான் சரியானது என்பதை அவர் நிதர்சனமாக டெலிஸ்கோப் மூலமாக பார்த்து அதை தொடர்ந்து ஆய்வு செய்து அது நகருகின்ற சில இதுகளை அடையாளங்கள் அவர் காட்டி அதை ஊர்ஜிதப்படுத்தி அதை உறுதிப்படுத்தினார். எப்ப இது 1929. அப்ப சென்ற நூற்றாண்டுல, அதாவது 20வது நூற்றாண்டின் துவக்க காலங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு வானவியல் ரீதியான ஒரு கருத்து இது. இந்த விஷயம் இன்று வரையும் அதுல யாரும் மாற்று கருத்துள்ளவர்களாக இல்ல. இன்று வரையும் அது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இன்னும் அது சேட்டலைட்டுகள் மூலமாக எடுக்கப்பட்ட படங்கள், எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மூலமாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் அது விசாலமான இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய விசாலத்தை சொல்லும் போது அது 24 பில்லியன், அதாவது 2400 கோடி ஒளியாண்டு விசாலமுடையதாக இருக்கிறது. 24 பில்லியன் ஒளியாண்டு, லைட் இயர்ஸ். லைட் இயர்ஸ் லைட்டுடைய ஸ்பீட்ல, லைட்டுடைய ஸ்பீட் ஒரு செகண்டுக்கு 1,64,000 மைல். கிலோமீட்டர் கணக்குப்படி 2,97,600 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு லைட் ஸ்பீட். அதான் 2,97,600 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. அப்ப இந்த ஸ்பீட்ல பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு ராக்கெட் உண்டு, ஒரு ஜெட் உண்டு அல்லது கண்டுபிடித்தா அது ஒரு வருஷத்துக்கு, அதாவது ஒரு செகண்டுக்கு 2,97,600 கிலோமீட்டர் போகணும். சந்திரன் இருக்குது 3,54,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சந்திரன் ஒரு காலத்தில் 3,54,000 கிலோமீட்டர் இருந்து 4,04,000 கிலோமீட்டர் தூரம் வரையும் அதனுடைய ஓடுபாத தூரம் இருக்குது. பூமியிலிருந்து வித்தியாசப்படும். ஏண்டாவது ஒரு முட்டை வடிவத்தில் உள்ள ஒரு ஓடுபாதையில தான் அது ஓடுது. அப்ப ஒரு இடத்துக்கு வரும்போது அது 3,54,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். அந்த இன்னொரு இடத்துக்கு வரும்போது அது 4,04,000 கிலோமீட்டர் தொலை தூரத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட 50,000 கிலோமீட்டர் வித்தியாசம் அதில் ஏற்படுகிறது. ஏண்டா அதனுடைய ஓடுபாதை வட்டமானதாக இல்ல, முட்டை வடிவத்தில் இருக்கிறதுனால. நான் என்ன சொல்றேன், சந்திரன் 3 லட்சம் அல்லது 4 லட்சம் கிலோமீட்டர் தொலை தூரத்துல தான் இருக்குது. இந்த வெளிச்சத்துடைய ஸ்பீட் இருக்குது ஒரு செகண்டுக்கு 2,97,600 கிலோமீட்டர் போகுது. அந்த ஸ்பீட்ல இந்த யூனிவர்ஸ் நான் இதுல டிராவல் பண்ணினா 24 பில்லியன் ஒளியாண்டு, 24 பில்லியன் வருஷம் பிடிக்கும். இந்த யூனிவர்ஸ் நாங்க போய் தாண்டி கடந்து யூனிவர்ஸுக்கு வெளியிருந்து யூனிவர்ஸ பார்க்கிறதாக இருந்தா. அப்ப அது போக இந்த யூனிவர்ஸ்ல உள்ள இந்த கேலக்சிஸ் இருக்குது. இது ஒரு நொடிக்கு, ஒரு செகண்டுக்கு 980 கிலோமீட்டர் வேகத்துல இது விரிவடைஞ்சு கொண்டிருக்கிறது என்றது இன்றைய அதாவது தற்காலத்து நவீன ஆய்வினுடைய முடிவு. ஏற்கனவே அவங்க விரிவடையுது என்று சொன்னத மிக துல்லியமாக இன்று எவ்வளவு வேகத்தில் அது விரிவடையுது, ஒவ்வொரு கேலக்சியும் ஒரு கேலக்சியை விட்டு எப்படி நகருது என்பதையெல்லாம் இன்று துல்லியமாக புள்ளி விவரமாக அதனுடைய தியரிகள் அவங்க அறிவியல் ரீதியாக அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு கேலக்சியும் ஒரு கேலக்சியை விட்டு 980 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று இந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆய்வுகளும் முடிவுகளும் கருத்துகளும் தான் இது. ஆனா அல் குர்ஆன் இந்த விஷயத்துல 7வது நூற்றாண்டுல பாலைவன யுகத்துல இத தெளிவாக சொல்லிருக்கு. வஸ்ஸமா பனைனாஹ பிஐதின் வ இன்னா லமூசிஊன். சூரா ஜாரியாத்தில் வரக்கூடிய இந்த வசனம் வஸ்ஸமா பனைனாஹ பிஐதின். வஸ்ஸமா என்பது வானம், பொதுவாக வானம் என்பது அர்த்தம். ஆனா குர்ஆன்ல வஸ்ஸமா, அஸ்ஸமா என்ற வார்த்தை பிரபஞ்சம், யூனிவர்ஸ் என்ற அர்த்தத்திலையும், தலைக்கு மேலால் உள்ள பகுதி என்ற அர்த்தத்திலையும், வானலோகம் என்ற அர்த்தத்திலையும் குர்ஆன்ல உபயோகிக்கப்பட்டிருக்கு. இப்ப எந்த இடத்துல எந்த அர்த்தத்தில் அது உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதை
வானவியல் கண்ணோட்டத்துல அந்த ஆயத்துகளை பார்த்தால்தான் சரியான அர்த்தத்தை அந்த இடத்துல கொடுக்கலாம். இல்லடா வானம் வானம்னு சொல்லிட்டு போக வேண்டியது. ஆனா வஸ்ஸமா பனைனாஹ பிஐதி, இந்த பிரபஞ்சத்தை நாங்கள் எங்களுடைய சக்தியை கொண்டு நாங்கள் படைத்தோம். வஇன்னா லமூசிஊன், லமூசிஊன் உடைய சரியான அர்த்தம் நாங்கள் அதை விசாலப்படுத்திக் கொண்டே இருக்குகிறோம். சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்க. மேலும் நிச்சயமாக மேலும் நிச்சயமாக நாங்கள் லமூசிஊன் அந்த பிரபஞ்சத்தை விசாலப்படுத்திக் கொண்டே இருக்குகிறோம். அரபியில அத இலக்கிய ரீதியாக இந்த வார்த்தையை சரியாக நோக்கினா என்பதிலிருந்து என்ற பதத்திலிருந்து வந்தது. மூசிஊன் என்பது இஸ்மு ஃபாயில் என்று சொல்லுவாங்க. அதுல இஸ்திம்ராருடைய தொடர்ந்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தத்தை உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் தான் அல்லாஹ் இங்க செஞ்சிருக்கிறான். நிச்சயமாக நாம் அதை விசாலப்படுத்திக் கொண்டே இருக்குகிறோம் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வசனம். எனவே இதை நாங்க இந்த பிரபஞ்சம் விசாலமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய இந்த விசாலத்தன்மையை உணர்த்தக்கூடிய சில அடிப்படையில சில எங்களுக்கு பார்க்கணும். இது ஒவ்வொரு கேலக்சி, இந்த கேலக்சிகள் ஒன்றை விட்டு ஒன்று விசாலமாக கூடிய இது நகர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறான். ஒவ்வொரு கேலக்சியும் ஒன்றை விட்டு ஒன்று நகர்ந்து கொண்டிருக்கிறது, பிரிஞ்சு வேறையாகி கொண்டிருக்கிறது, அது விசாலமாகும். இதுதான் இவங்களுடைய தியரி. இந்த தியரியின் படி பிரபஞ்சம் விசாலமாகிக் கொண்டே ஒவ்வொரு கேலக்சியும் இன்னொரு கேலக்சியை விட்டு நகர்ந்து கொண்டு பிரிஞ்சு கொண்டு இருக்குது என்பதை சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்துல சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், இந்த பிரபஞ்சத்துல நாங்க சனுரீஹிம், இந்த ஆஃபாக் என்று சொல்றது இந்த வான் வெளியில, ஆயாத்தினா எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்கள் காட்டுகிறோம். சனுரீஹிம் காட்டுவோம் அல்லாஹ் சொல்றான். நாங்க யாரு? அல்லாஹ்வுடைய சக்திய, அல்லாஹ்வுடைய வல்லமைய இந்த பிரபஞ்சத்துல தான் காட்டுவதாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு விசாலமானதுன்றத விளங்கும் போது அல்லாஹ்வுடைய இத படைச்ச அல்லாஹ்வுடைய சக்தியை நாங்க விளங்கணும். இத சும்மா படம் பார்த்துட்டு நாங்க ஏதோ வீடியோ கிளிப்ப பார்த்துட்டு போறதல்ல. இந்த நாங்க எப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம். என்னோட அல்லாஹ் யார்? அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன். அந்த அல்லாஹ்வோட எனக்கு ஒரு கனெக்ஷன், ஒரு ரிலேஷன்ஷிப்ப உண்டாக்க ஏழுண்டா நான் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலி. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய மகத்துவமும் கண்ணியமும் கம்பீரமும் எங்களுக்கு விளங்கி, நான் இந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் அடிமையாக, ஷைத்தானுடைய இபாது ஷயாத்தீனாக, இபாது நஃப்ஸாக, இபாதுல் மாலாக, பணத்துடைய அடிமையாக, ஆசைகளுடைய அடிமையாக ஆகாமல் நான் இந்த அல்லாஹ் ரஹ்மானுடைய அடிமையாக வாழணும் என்ற ஒரு உணர்வு தான் நான் இதுல மேலாக குறிப்பாக கருத்துல எடுக்க வேண்டும். அண்ட்ரோமீடியா என்ற ஒரு கேலக்சி, இது பூமியில எங்களுக்கு எங்கட கேலக்சி மில்கி வே என்ற எங்கட கேலக்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி தான் அண்ட்ரோமீடியா என்று சொல்லக்கூடிய கேலக்சி. ஒவ்வொரு அல்லாஹ் தஆலா இந்த கேலக்சிஸ் ஒவ்வொன்றையும் எப்படி அழகாக படைச்சிருக்கிறான். இதுல பாருங்க, ஒவ்வொரு இதுதான் அண்ட்ரோமீடியான்னு சொல்லக்கூடிய கேலக்சி. பியூட்டி ஆஃப் யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ் உடைய அழகு ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய டிசைன், அதனுடைய கலர், அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இது பார்க்கறதுக்கு எங்களுக்கு இடியாப்பமும் பராட்டா ரொட்டியும் மாதிரி வழங்குது, அதான சிந்தனைக்கு வரும். ஆனா இது ஒவ்வொன்றும் எவ்வளவு தூரம்டா, எவ்வளவு விசாலமானதுண்டா. இந்த முதலாவது காட்டிய கேலக்சி அது சும்மா மொஸ்கிட்டோ கோய் ஊர்களில் பத்த வைப்பாங்களே அது மாதிரி விலகிச்சுக்குது. ஆனா அதுக்கு M31, அந்த கேலக்சிக்கு M31 என்றும் சொல்றது பேரு. இவங்களுக்கு நாங்க புள்ள பெற்று பேர் வைக்கிற மாதிரி இந்த சயின்டிஸ்டுக்கு இந்த கேலக்சிகளை, நட்சத்திரங்களை, ஸ்டார்களை கண்டுபிடிச்சு அதுக்கு பேர் வைக்கிறதா வேலை. எங்களுக்கு ஏதாவது பேர்களை வச்சு அதை தங்களுடைய கண்டுபிடிப்புன்னு சொல்றாங்க.
இந்த M31 என்ற கேலக்சி 2.5 மில்லியன், அதாவது 25 லட்சம் ஒளியாண்டு தூரம் எங்கட கேலக்சியில் இருந்து தூரத்தில் இருக்கு. இது ஆக கிட்ட உள்ள கேலக்சி. எங்கட கேலக்சிக்கு என்ன பேரு? மில்கி வே, பால்வெளி மண்டலம். நாங்க அடுத்த கட்டமாக அதுக்கு தான் வரணும். எங்கட கேலக்சியில் உள்ள விஷயங்களுக்கு தான் நாங்க அடுத்த இதெல்லாம் வரணும். எங்கட மில்கி வேக்கு ஆக நெருக்கமாக உள்ள கேலக்சி தான் M31, M31 என்று சொல்லுவாங்க. 2.5 மில்லியன், 25 லட்சம் ஒளியாண்டு, லைட் இயர்ஸ் தூரத்தில் அது இருக்குது. அதனுடைய அதை பற்றி தனியாகவும் நாசா உடைய ஆய்வு ரீதியாக எங்களுக்கு தந்திருக்கிறாங்க விவரங்கள். அந்த கேலக்சியுடைய அதை கிராஸ் பண்றதாக இருந்தா எவ்வளவு தூரம் என்று சொன்னா 2,20,000 ஒளியாண்டு தூரம் விசாலமானது. இதுதான் அந்த கேலக்சி M31. இப்ப நாம அறிவியல் அடிப்படையில் குர்ஆனை நோக்கும் போது 2 தலைப்பு பார்த்திருக்கிறோம். ஒன்று இபாதுர் ரஹ்மானுடைய சிபாத்துகள்ல 3 விஷயம் பார்த்திருக்கேன். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழுவது. இரண்டாவது இரக்க சுபாவம் உள்ளவர்களாக நாங்க இருப்போம். இது யாருக்கோ சொல்றது, யாருக்கோ நாங்க படிக்கிறதுன்றது இல்ல, நாங்க இருப்போம் அப்படின்ற உணர்வோட நாங்க முயற்சி செய்யும். சரிதான இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது பெருமை, கர்வம், மமத, அகம்பாவம் இல்லாமல் பணிவும் அடக்கமும் உள்ளவர்களாக நாங்க இருப்போம். மூணாவது தன்மை. அதுல பேலன்ஸ் உள்ளதை நாளைக்கு பார்ப்போம். அறிவியல் ரீதியாக குர்ஆனை நோக்கியதுல நேத்து பிக் பேங் தியரிய பார்த்தோம். அத குர்ஆன் தெளிவாக சொல்லிருக்குது. என்ன சூறாவில் அந்த ஆயத்து வருகிறது? சூரத்துல் அம்பியாவுல 30வது வசனம் பிக் பேங் தியரி சொல்லப்பட்டிருக்கு. இது இரண்டாவது அவங்களுடைய பிரபஞ்ச விரிவு கொள்கை. இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சு கொண்டே இருக்குது, விசாலமாகிக் கொண்டே இருக்குது என்றத சென்ற நூற்றாண்டுல 1910க்கு பிறகு 15க்கு பிறகு அது சொல்லப்பட்ட கருத்து. அதுக்கு பிறகு தொடர்ந்து அது ஆய்வுகள் செய்யப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டு இன்று எல்லோரும் ஏகோபித்த ஒரு முடிவு. இந்த உண்மைய அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா ஜாரியாத்துல 47வது வசனத்துல வஸ்ஸமா பனைனாஹ பிஐதி, இந்த பிரபஞ்சத்தை நாங்கள் எங்களுடைய கரத்தால் எங்களுடைய சக்தியால் படைத்தோம். வேற யாரும் படைச்சதல்ல, வேற யாருக்கும் இதுல சம்பந்தம் இல்ல, நாங்கள் படைத்தோம். மேலும் அல்லாஹ் எவ்வளவு ஒரு அதிகாரத்தோட ஒரு ரைட்டோட அல்லாஹ் பேசுறான் பாருங்க. வானம் பூமி எங்களுடையது, நாங்கள் படைத்தோம். யாருக்கு சொல்லிடு? யாருக்கு சொல்லிடு? அல்லாஹ் அதிகாரத்தோட சொல்றான். நிச்சயமாக நாம் லமூசியூன், அதை விசாலப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே இந்த 2 அடிப்படையில் இந்த 2 ஆயத்துகளையும் நாங்க சூரா அம்பியாவுடைய அந்த 30வது வசனமும் சூரா ஜாரியாத்தினுடைய இந்த 47வது வசனமும் இந்த 2 இன்றைய அறிவியல் ரீதியான உலகத்துக்கு தெளிவாக இருக்கக்கூடிய பல கோடி ரூபாக்கள் செலவழிச்சு இவர்கள் எடுக்கப்பட்ட முடிவுகளை அல் குர்ஆன் 2 வார்த்தையில 2 ஆயத்துகள்ல சொல்லி இருப்பது என்பது அல் குர்ஆனுடைய அற்புத தன்மைக்கும் இது அல்லாஹ்வுடைய தெய்வீக வாக்கு என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதாக இருக்குது. வல்ல ரஹ்மான் இந்த அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனுடன் நெருங்கிய உறவும் தொடர்பும் உள்ள நன்மக்களாக எங்களை ஆக்கி இபாதுர் ரஹ்மானுடைய ஜமாத்திலே எங்களையும் சேர்த்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.